الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون. وقال رسول الله صلى الله عليه وسلم القبر أول منزل من منازل الآخرة. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கை என்பது பல உலகங்களோடு தொடர்புடையது. ஆரம்பமாக ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மாக்களின் உலகத்தில் தொடங்கி பிறகு ஆலமுல் அர்ஹாம் என்று சொல்லப்படுகிற தாயின் கருவறைக்குள் வந்து பிறகு ஆலமுல் துன்யா என்று சொல்லப்படக்கூடிய நாம் வாழுகின்ற இந்த உலகம், பிறகு ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய கபரினுடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமையினுடைய வாழ்க்கையில் வரை தொடர்கிறது. அல்லாஹ் எங்கிருந்து மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்தானோ இறுதியாக அங்கேயே அவனுடைய சகாப்தத்தை நிறைவு செய்கிறான். எங்கிருந்து வந்தோமோ மறுபடியும் அங்கேயே நாம் செல்கிறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அன்பான பெருமக்களே, மறுமையினுடைய வாழ்க்கையின் ஈடேற்றத்தை பெறவும் சுவன வாழ்க்கையை பெறவும் தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான தேர்வில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தளமாக அல்லாஹ் மன்னரை என்று சொல்லப்படக்கூடிய கபரினுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹாதிம் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் மையவாடி என்று சொல்லப்படக்கூடிய கபரஸ்தானிற்கு சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுகுவார்கள். உடனிருந்த தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, சொர்க்கம் நரகம் குறித்து உங்களிடத்தில் கூறப்படும் போது கூட நீங்கள் இவ்வளவு அழுததில்லையே, ஆனால் கபரஸ்தானிற்கு வந்த போது மட்டும் நீங்கள் இவ்வளவு அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், நிச்சயமாக இந்த கபர் என்பது அல் கபரு
அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிறா. இந்த மன்னரை இருக்கிறதே, இது மறுமையினுடைய தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம். இதுதான் மறுமையினுடைய முதல் படிக்கட்டு. யார் இதிலே வெற்றி பெற்று விடுகிறாரோ அவர் மறுமையினுடைய எல்லா திடுக்கங்களை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டு விடுவார். யார் இந்த மன்னரையிலே தோற்று விடுகிறாரோ, தோற்று போய் விடுகிறாரோ, அவர் அடுத்து வரக்கூடிய எல்லா திடுக்கங்களிலும் அவர் ஆட்கொள்ளப்பட்டு விடுவார். மறுமையினுடைய அதிபயங்கரத்தில் இவர் சிக்கிக் கொள்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் மன்னரையை விட அதிபயங்கரம் நிறைந்த வேறு ஒரு இடத்தை நான் பார்த்ததில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகில் வாழுகிற நாட்கள் என்பது சில நாட்கள். அதற்கு பிறகு மன்னரையிலே வாழக்கூடிய காலம் என்பது ஒரு சில நீண்ட காலம். அதற்கு பிறகு நாம் பார்க்க போகின்ற உலகம்தான் மறுமையினுடைய வாழ்க்கை என்பதுதான். அது நிரந்தரமான வாழ்க்கை, அதில் எந்த விதமான அழிவும் இல்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நாம் இந்த உலகத்திலே என்ன தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம், என்ன அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னரை வாழ்க்கை என்பது உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியும். கண்டிப்பாக முஃமினராக இருக்கக்கூடிய நாம் கபரினுடைய வாழ்க்கை என்பது உண்மை என்பதை நாம் நிச்சயமாக நம்புகிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். கபரினுடைய வாழ்க்கையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்பதாக தீர்மானிக்கப்படும். மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோம். ஆனால் அதை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபரினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த கபரினுடைய வாழ்க்கைக்கு என்ன தயாரிப்புகள் செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். ஆனால் அதை குறித்து உண்டான அச்சம் இல்லாமல், கவலை இல்லாமல் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களில், இன்பங்களில் நம்முடைய மனதை ஆட்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக மையவாடிக்கு வந்திருக்கிறார்கள். நாங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த அடக்க ஸ்தலத்திற்கு வந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய கபர் குழிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். நாங்களும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டோம். திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி மன்னரையினுடைய பயங்கரத்தை விட்டும், மன்னரையினுடைய தண்டனையை விட்டும், வேதனையை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அல்லது 3 தடவை கூறினார்கள். கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை தெளிவாக விவரமாக விளக்கி சொல்லுகிறார்கள். இறை விசுவாசியான ஒரு நல்ல மூமின் அவனுடைய கடைசி நேரத்தை நெருங்குகின்ற பொழுது, சகராத்துடைய நேரத்திலே வானத்திலிருந்து 2 மலக்குமார்கள் வருவார்கள். அந்த அடியான் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள் நிறைய செய்திருப்பான். அந்த அடியாரிடத்திலே அந்த 2 மலக்குமார்கள் வருகின்ற பொழுது அழகான தோற்றத்திலே வருவார்கள். அந்த மலக்குகளுடைய கைகளிலே ஒரு கஃன் துணி இருக்கும். சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கஃன் துணி. அந்த கஃன் துணி முழுக்க முழுக்க கஸ்தூரியால் நனைக்கப்பட்டிருக்கும். அந்த கஃன் துணியிலிருந்து வரக்கூடிய நறுமணம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நறுமணங்களை விட ஆக உயர்ந்ததாக இருக்கும். அந்த மனிதனிடத்திலே வந்து அந்த 2 மலக்குமார்கள் அருகிலே உட்கார்ந்து கொள்ளுவார்கள். மலக்குல் மௌத் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழகான தோற்றத்திலே அந்த அடியாருக்கு அருகிலே வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அடியானே, நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் உனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சுவனத்திற்காகவும் உன்னுடைய உடம்பிலிருந்து நீ வெளியேறிவிடு என்று மலக்குல் மௌத் சொன்னவுடன் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிர் ஆன்மா வெளியேறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தையும் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். நீர் ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குவளையில் இருந்து நீரை ஊற்றினால் அந்த நீர் எவ்வளவு வேகமாக இலகுவாக ஓடுமோ அதை விட இலகுவாக அந்த அடியாருடைய உடலிலிருந்து மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் அவ்வளவு இலகுவான முறையிலே அல்லாஹ் உயிரை கைப்பற்ற அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த வானவர் அந்த உயிரை கைப்பற்றிய உடனே கூட வந்த 2 மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய ஆன்மாவை கொண்டு வந்த அந்த துணியிலே சுற்றி கொண்டு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவார், இந்த அடியாருடைய அமல்களை செயல் பதிவேடுகளை இல்லியீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியார்களுடைய பதிவேட்டிலே இந்த மனிதனுடைய பெயரை பதிவு செய்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த அடியானுடைய உயிர் கபரில் இருக்கக்கூடிய அவனுடைய உடலுக்குள் செலுத்தப்பட்டதற்கு பிறகு முன்கர் நகீர் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குகள், விசாரணை செய்யக்கூடிய மலக்குகள் வருவார்கள். அந்த மனிதனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு 3 கேள்விகள் கேட்கப்படும். இதுவெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். மர்ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கப்படும். அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மாதீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான், தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னதற்கு பிறகு மன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்லுவான், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னது உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ உண்மையை கூறிவிட்டாய் என்று சொல்லியதற்கு பிறகு சொர்க்கத்தினுடைய வாசல்களில் இருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அதிலிருந்து அவருக்கு நறுமணமும் தென்றல் காற்றும் வீசும். அந்த அடியானுடைய கபரு கண்ணுக்கு எட்டிய அளவுக்கு விசாலமாக்கப்படும். சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அந்த அடியார் இந்த கபரிலேயே அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார். இதற்கு நேர் மாற்றமாக எந்த அடியான் பாவமாக செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தையே செய்து கொண்டிருந்தானோ அவனுடைய கடைசி நேரத்திலே, சக்கராத்தினுடைய நேரத்திலே 2 மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் அகோரமான தோற்றத்திலே, அதிபயங்கரமான தோற்றத்திலே வருவார்கள். அவர்களுடைய கைகளிலேயும் ஒரு துணி இருக்கும். அந்த துணி கம்பளியாலான துணி, துர்நாற்றம் வீசக்கூடிய துணி. அந்த கம்பளி துணியிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா துர்நாற்றங்களையும் விட ஆக கடுமையானது. அப்படிப்பட்ட ஒரு துணி அந்த 2 மலக்குமார்கள் கொண்டு வருவார்கள். மலக்குல் மௌத் அந்த மனிதனுடைய உயிரை வாங்குகின்ற பொழுது அகோரமான தோற்றத்தில், கடுமையான விகாரமான தோற்றத்திலே காட்சியளிப்பார். அந்த மனிதனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்று சொன்னால், முட்செடியிலே மாற்றப்பட்ட ஒரு துணியை வேகமாக எடுத்தால் அந்த துணி எப்படி சல்லியாக கிழிந்து வருமோ அதை விட கடுமையான முறையில் அந்த மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த மலக்குகள் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றியதற்கு பிறகு அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய துணியிலே வைத்துக் கொண்டு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த உயிரை கொண்டு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இந்த கெட்ட ஆன்மாவினுடைய பெயரை சிஜ்ஜீன் என்று சொல்லப்படக்கூடிய பாவிகளுடைய பட்டியலில் இந்த மனிதனுடைய பெயரை சேர்த்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மறுபடியும் அந்த மனிதனுடைய உயிர் அவனுடைய கபருக்குள் இருக்கக்கூடிய உடலுக்குள் செலுத்தப்படும். மீண்டும் 2 மலக்குகள் அவனிடத்திலே கேள்வி கேட்க வருவார்கள். அதே கேள்வியை அந்த மனிதனிடத்திலே கேட்பார்கள். அந்த மனிதன் எதுவும் தெரியாது என்று சொல்லுவான். மர்ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கின்ற பொழுது லாதிரி எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவான். மதீனுக, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்கின்ற பொழுது லாதிரி எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். நபியுக, உன்னுடைய நபி யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த அடியான் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவான். அல்லாஹ் அந்த அடியானுக்காக நரகத்தினுடைய வாசல்களில் இருந்து ஒரு வாசல் அந்த அடியானுடைய கபருக்குள் திறக்கப்படும். அந்த நரகத்திலிருந்து நெருப்பு ஜுவாலை அவனுடைய கபருக்குள் வரும். அவனுக்கு நெருப்பிலான ஆடை அணிவிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அழகாக ஒரு உதாரணம் சொன்னார்கள். நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். மனிதனே, நீ இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு சில நாட்களை போன்றது. ஒவ்வொரு நாளாக செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மரணம் வந்துவிட்டால் உன்னுடைய கணக்கு இந்த உலகத்திலே முடிந்து விடும். நம்மெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை என்பது நிலையானது என்பது. உண்மையில் நிலையானது அல்ல. மறுமையினுடைய வாழ்க்கை என்பதுதான் நிரந்தரமானது. அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, 1000 வருடங்கள் வாழ்ந்த ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 1000 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் வருகிறார். வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? உலக வாழ்க்கை இவ்வளவு வருஷம், உலகத்தில் அதிகமாக வாழ்ந்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்களே, உலக வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கைக்கு 2 வாசல்கள் இருந்தது மாதிரி தெரிந்தது. ஒரு வாசல் வழியாக வந்து இன்னொரு வாசல் வழியாக வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிந்தது என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு அந்த நிலைமை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. அதிலும் சிறுபிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 10 வருஷம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 60 வருட வாழ்க்கை என்பதும் நிரந்தரம் இல்லாதது. மனிதர்களுக்கு மரணம் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி எங்கே வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் குறைவான இந்த ஆயுட்காலத்திலே வைத்துக் கொண்டு நாம் எவ்வளவு அமல்களை செய்ய முடியும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வாழாதவர்கள் மாத்திரம்தான் கொஞ்ச காலம் மீண்டும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் எண்ணுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட மரணம் அவர்களை நெருங்குகின்ற பொழுது, கால ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை மறுபடியும் என்னுடைய உலகத்திற்கு என்னை அனுப்பி வை, லஅல்லி அஅமல சாலிஹா, யா அல்லாஹ் நான் விட்ட அமலை கொஞ்சம் செய்யணும், செஞ்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படி என்பதாக அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், லா யஸ்தக்திரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த கால தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு நொடி கூட அவர்களுக்கு முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே நிர்ணயம் செய்யப்பட்ட மரணத்தை நோக்கி நம்முடைய பயணம், அந்த பயணத்திற்காக நாம் என்ன தயாரிப்புகளை செய்து வைத்திருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மரண சிந்தனையோடும் கபரினுடைய வாழ்க்கையை குறித்து அச்சப்பட்டே வாழ்ந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாஸா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அவர்களுடைய கபர் குழியிலே ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள இருக்கிறாங்க. சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் கபரை பார்த்து சொன்னார்கள், கபரே, உன்னுடைய குழிக்குள்ள யாரை வைக்க போறோம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உன்னுடைய குழிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய உடல் இருக்கிறது, அது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், அன்பு மகள், ஈரக்குலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே உன்னுடைய குழிக்குள்ளே வைக்கப் போகிறோம். உன்னுடைய குழிக்குள்ளே வைக்கப் போகிற உடல் யாருடைய உடல் என்று தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, சொர்க்கத்தினுடைய தலைவி, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பெற்றெடுத்த தாய். அப்படிப்பட்ட ஒரு குணக்கொழுந்து
எல்லா பண்புகளையும் கொண்ட ஒரு பெண்மணி மாதர்குல மாணிக்கம் என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாவை உன்னுடைய குழிக்குள்ளே வைக்கப் போகிறோம் என்று மக்கள் சொன்ன பொழுது உள்ளிருந்த கபரு பதில் சொன்னது, யார் அணுவளவு நன்மை செய்தாலும் அதை இங்கே பெற்றுக்கொள்ளுவார், யார் அணுவளவு தீமை செய்தாலும் அதை இங்கே பெற்றுக்கொள்ளுவார். எந்த மனிதனுடைய உடலை வைக்கின்ற பொழுது கபரு சொன்ன வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள், அவர்களுக்கு பிரியமான ஆவியின் மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாவை உள்ளே வைக்கின்ற பொழுது இந்த வார்த்தை வெளிப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நம்முடைய கபருக்குள் எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை மறுமைக்காக மன்னரைக்காக நல்ல முறையிலே தயாரிப்பு செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசி வரை நின்று தொழக்கூடிய நசீபையும் நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு நற்காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்ல நசீபையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் திருகூரான மரணங்களை விட்டும் கபரினுடைய வேதனைகளை விட்டும் கபரினுடைய திடுக்கங்களை விட்டும் பாதுகாப்பு